நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா ரெடி ஆயிட்டேன். இப்ப நான் என் டுக்கு குட்டிய தான் ரெடி பண்ணணும் இல்லையா? சீக்கிரமா ரெடி ஆகி பாட்டி வீட்டுக்கு போயிடலாம். அங்க நம்மளுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சீக்கிரமா உனக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணலாமா? பாத்தியா அம்மா உனக்காக எவ்வளவு அழகான ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. நீ ரெடி ஆயிட்டியாமா? ரெடி ஆயிட்டமா. இதோ இப்போ குழந்தைய ரெடி பண்ண. குழந்தை இந்த ட்ரெஸ் தான் போட்டுக்க போறா. காலையிலேயே போய் இவனுக்காக நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு இதை தான் போட்டுக்க போறா. பாரு, நல்லா இருக்குல்ல? குடு, குழந்தைக்கு நானே போட்டு விடுறேன். அப்பதான் என் செல்ல குட்டி இளவரச மாதிரி இருப்பா. என் செல்ல குட்டிடா நீ. வேண்டாம் செல்ல குட்டி, அழக்கூடாது அழக்கூடாது அழக்கூடாதுடா செல்லம். ஒண்ணு இல்லப்பா இங்க பாரு. இது கொஞ்சம் சின்னதா இருக்கு போல. கடைக்கு போய் நான் அப்புறமா இதை மாத்திட்டு வரேன். இப்போ குழந்தைக்கு என்ன போடுறது? அம்மா, நான் இவனுக்காக இத வாங்கி வச்சிருந்தேன். எதை போடட்டுமா? சரி, போட்டு விடு. நல்லாதான் இருக்கு. அடடா, பாத்தீங்களாமா? குழந்தை ரொம்ப அழகா இருக்கால. செல்ல குட்டி. யாரோட கண்ணும் உண்மையிலையும் படக்கூடாது. ரெண்டு பேருமே அழகாதான் இருக்கீங்க. அண்ணா, தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ சோ மச். எனக்கு தெரியும் இந்த ஐடியா எல்லாம் உங்களோட தானே. இந்த டெக்கரேஷன், இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். நீ என்னோட ஃபேவரட். என் செல்ல குட்டி, என் அன்பான அர்ச்சனால இது. ஆமா அர்ச்சனா, மாப்பிள்ளை எங்கம்மா? சமந்தி அவன் ஆபீஸ்க்கு போயிருக்கா. இன்னைக்கு நிறைய வேலை இருக்கும்ல. சூர்யா வேற ஆபீஸ்க்கு போகல. அப்பா, கார்த்திக் ஆபீஸ்ல இருந்து ஸ்ட்ரைட்டா இங்கே வந்துருவாரு. அப்படியா? சரி சரி, வாங்க ஜூஸ் ஏதாவது குடிங்க. வாங்க வாங்க சம்பந்தியம்மா, வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம் விஸ்வநாதன். சம்பந்தி, ரொம்ப நன்றி. எங்க அர்ச்சனாவோட பிறந்த நாளை கொண்டாட எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க. உன் மகளோட பிறந்த நாளா மட்டும் இருந்திருந்தா உன் வணக்கத்தை நாங்க ஏத்திருப்போம். ஆனா இன்னைக்கு எங்க மருமகளுடைய பிறந்த நாள். அதனால எங்க வணக்கத்தை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் விஸ்வநாதன். எப்படி கணக்கெல்லாம் கரெக்டா இருக்கா? சூர்யா அர்ச்சனைக்காக பார்த்து எல்லாம் செஞ்சிருக்கான். நேத்து ராத்திரில இருந்து இதே வேலையா இருக்கான். இப்ப கூட பிஸியா இருக்கான் பாருங்களேன். எந்த குறையும் இருக்க கூடாதுன்னு அவனே எல்லாத்தையும் பார்த்து பண்ணி இந்த ஒயிட் அண்ட் பிங்க் ரோசஸை எங்க தேடி போய் வாங்கிட்டு வந்தானே தெரியல. இன்னும் என்னென்னமோ பண்ணிருக்கான். எங்க கிட்டே அவன் சொல்லவே இல்லைன்னா பாத்துக்கோங்க. உண்மையிலேயே சூர்யா பார்த்து பண்ணிருக்காரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அக்கா, கார்த்திக்கும் இந்த மாதிரி நிறைய டைம் கிடைச்சிருந்தா அவனும் இந்த மாதிரி நல்லாவே பண்ணிருப்பான். இதை விட அழகாவே பண்ணிருப்பான். ஆமாங்க, ரொம்ப அழகா இருக்கு வந்தனா. ஏதோ ஃபேரி டெய்ல் ஸ்டோரி மாதிரி ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணிருக்காரு. பாக்கிறதுக்கு ரெண்டு கண்ணு பத்தாது. ஆமா, இதெல்லாம் எப்ப அண்ணா ரெடி பண்ணாரு? இன்னும் நல்ல டைம் கிடைச்சிருந்தா இதை விட இன்னும் சூப்பரா பண்ணிருந்திருப்பாரு. தேங்க்யூ வந்தனா, இதுவே போதும். ஏன்னா இதுவே ரொம்ப அழகா இருக்கு. வெல்கம் அர்ச்சனா. அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஒண்ணு தெரியுமா? நான் இனிமே வேலைக்கு போகிறதா இருக்கேன். டீச்சரா அப்பா கூட ஓகே சொல்லிட்டாரு. உண்மையாவா? அட,
இது ரொம்ப சந்தோஷமான விஷயமாச்சு. கங்க்ராட்ஸ். ஆமா, எங்க இன்னும் கார்த்திகா காணோம்? அதான் எனக்கும் தெரியல. நானும் அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாருமே வந்துட்டாங்க, ஆனா அவர் மட்டும் இன்னும் காணோம். சீக்கிரமா வந்துட்டாருன்னா நல்லா இருக்கும். பரவாயில்லப்பா, ரொம்ப நல்லா அரேஞ்ச் பண்ணிருக்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ பெரியப்பா. நீங்க பிடிச்சிருக்குன்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணா, இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. யார் பண்ணாங்க? இவங்க தான் எப்பவும் எங்க ஹோட்டலுக்கு பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கும் ஏதாவது தேவைன்னா சொல்லுங்க, நான் கண்டிப்பா சொல்றேன். அவங்க நல்லபடியா பண்ணி கொடுப்பாங்க. நிச்சயமா. ஆனா கார்த்திக் அன்னைக்கு வேற யாரையோ கூட்டு வந்திருந்தான். அவங்க இந்த மாதிரி எதுவும் பண்ணலையே. பெரியப்பா, அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பண்ணுவாங்க. நான் என்னோட ஹோட்டலுக்கு பண்றதால எனக்கு இதெல்லாம் தெரியும். அது மட்டும் இல்லாம கார்த்திக்கும் நானும் வேலை செய்யறதுல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. பாத்தியா, நீ மனசுல சொன்னது உன் புருஷனுக்கு கேட்டுச்சு போல இருக்கு. அங்க பாரு, வந்துட்டாரு. நான் இப்ப வந்துடுறேன். கார்த்திக், ஏன் இவ்ளோ லேட்? உங்களுக்காக எவ்வளவு நேரமா வெயிட் பண்றோம். சாரி அர்ச்சனா, ஆபீஸ்ல கொஞ்சம் நிறைய வேலை இருந்துச்சு, அதான் லேட். என்னது, இன்னைக்கு ரொம்ப அழகா தெரியற. வாங்க வாங்க மாப்பிள்ள, வாங்க. வணக்கம். வணக்கம் மாப்ள. வாங்க. சூர்யா, ஒரு நிமிஷம் வரீங்களா? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நாங்க இங்க எங்க மருமகளோட பிறந்த நாளா கொண்டாடுறதுக்காக வந்திருக்கோம். இங்க பிசினஸ் பத்தி மூச்சு விடக்கூடாது. இல்ல பெரியப்பா, ஒரே ஒரு சின்ன விஷயம் தான், அதுக்கப்புறம் எதுவும் பேச மாட்டோம். நிஜமா. வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொல்லுங்க கார்த்திக். நான் உங்களுக்கு போன் பண்ணேன், நீங்க போனை எடுக்கல. அது வந்து போன் என்கிட்ட இல்ல. அதுக்கப்புறம் நான் அதை மறந்து போயிட்டேன். அது மட்டும் இல்லாம இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேனா, அதான். அப்போ டெண்டர் விஷயத்தையே நீங்க மறந்துட்டீங்களா? அட ஆமா, இன்னைக்கு நம்ம டெண்டர் இருந்துச்சுல, என்னாச்சு? அது நமக்கு கிடைக்கல. என்ன? ஆமா, நான் தான் ஏற்கனவே சொன்னல, நீங்க கோட் பண்ண பிரைஸ் எல்லாமே அதிகமா இருக்குன்னு. நல்ல பொருள் கொடுக்கறப்போ பிரைஸ் லிஸ்ட் ஹையா தானே இருக்கும். அப்புறம் நீங்க அந்த ஜூஸ் குடிச்சீங்களா? ஆன்ட்டி ரொம்ப டேஸ்டா பண்ணிருக்காங்க. வா கார்த்திக், நீ வந்து அந்த ஜூஸை குடிச்சு பாரு. கார்த்திக், ஏதாவது சாப்பிடுறீங்களா? அனி, அதான் நான் இருக்கேன்ல, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீங்க ஒண்ணு கவலையப்படாதீங்க. ஓகே? ஏய், நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? டெண்டர் விஷயத்தை அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல பார்ட்டியை என்ஜாய் பண்ணுங்க ப்ளீஸ். அண்ணா, நீங்களும். ஏய், நீ வா, நான் உனக்கு ஜூஸ் தரேன். வா வாங்கக்கா, வாங்க வாங்க. அட, நீங்க எல்லாரும் வாங்க. அக்கா, இங்க உட்காருங்க. அக்கா, நீங்க இங்க இருங்க. அட, என்ன இது லைட் ஆஃப் ஆயிடுச்சு? சூர்யா, சீக்கிரம் போப்பா, போய் ஜெனரேட்டர் ஆன் பண்ணிட்டு வா. அம்மா, அது குட் ஈவினிங் அண்ட் ஹாப்பி பர்த்டே அர்ச்சனா. இந்த அற்புதமான நாள்ல ஒரு அழகான பாட்டை நாங்க பிரசன்ட் பண்ண போறோம். அது என்ன பாட்டுன்னு யாராவது கெஸ் பண்ண முடியுமா? பூக்கும் ஓசை. எஸ், அதே பாட்டு தான். காலோடு சலங்கை பூட்டி கரையெல்லாம் வீணை மீட்டி
என்னாச்சு சூர்யா, நீங்க ரொம்ப மூட் ஆஃபா இருக்கீங்க? இல்ல வந்தனா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க கேக் வாங்கினீங்களா இல்ல மறந்துட்டீங்களா? இப்பதான் போறேன். சீக்கிரமா போயிட்டு வாங்க. நேரா ஆகுது. மேனேஜர் எதுக்கு? மேனேஜர் சொல்லுங்க. சார், இன்னைக்கு நடந்த டெண்டரை பத்தி கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும் சார். இன்னைக்கு நடந்ததா? எது? அதான் அந்த எம்என்சி சார். சார், கொட்டேஷன் என்னமோ கார்த்திக் சார் கொடுத்தாரு. அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு சார். என்ன சார்? அவரு செக் ஒன்னு கொடுத்திருக்காரு சார். ஆனா கிளையண்ட்டுக்கு கேஷ் பேமெண்ட் தான் வேணும் சார். வீக்கெண்ட் வேற. செக்க கேஷா மாத்துறதுக்கு 3-4 டேஸ் ஆவது ஆகும். நீங்க இந்த விஷயத்த கார்த்திக் கிட்ட சொல்லலையா? சார், அவர் ஃபோன் கிடைக்கவே இல்ல சார். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க அங்கேயே இருங்க, நான் ஆபீஸ் போய் பணத்தை எடுத்துட்டு வரேன். அப்புறம் அதெல்லாம் நீங்க சீல் பண்ணாதீங்க, நான் ஒரு தடவை கொட்டேஷனை பார்க்கணும். ஓகே சார். ஓகே. வந்தனா, அண்ணா எங்க? எங்கேயுமே காணமே. கேக் வாங்க போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. கேக் வாங்குறதுக்காக அவர் எதுக்கு போகணும்? டிரைவர் கிட்ட சொல்லியிருந்தா வாங்கிட்டு வந்திருப்பாருல்ல. அண்ணா இருக்காரே. அது வேற ஒண்ணும் இல்ல, உங்க அண்ணன் இருக்காருல்ல, எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்காரு. ஆமா வந்தனா, எனக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு என்னால சொல்லவே முடியல. குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் நம்ம கூடவே தான் இருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் எவ்வளவு லக்கியா ஃபீல் பண்றேன்னு தெரியுமா? போதும் போதும், இதோட நிறுத்திக்க. இவ்வளவு தூரம் பேசினா அப்புறம் உன் கண்ணு உன் மேலேயே பட்டுரும். ஹலோ மேனேஜர், நீங்க அங்கதானே இருக்கீங்க? நான் அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன். ஓகே. வந்தனா, கொஞ்சம் சூர்யாக்கு ஃபோன் பண்ணுமா. அவன் எங்க இருக்கான்னு கேளு. கேக் வாங்குறதுக்கு எப்ப போனா? அம்மா, நான் ஃபோன் பண்ணிட்டேன், ஆனா அவர் ஃபோனே எடுக்கல. வண்டி ஓட்டிட்டு இருக்கானோ என்னவோ, இல்லனா வண்டி சத்தத்துல கேட்டிருக்காது. ஒரு தடவை ஃபோன் பண்ணி பாரு. நான் வந்தவங்கள கவனிக்கிறேன். ராதிகா, கொஞ்சம் இங்க வாங்களே. இதோ வரேம்மா. அப்புறம் ராகுல், நீங்க வர இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? எல்லாரும் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமா வந்துடுறேன். கேக் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன். அப்புறம் நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன், அப்புறமா பேசுறேன். சரி, பை. ஒரு நிமிஷம். அட, என் பணம் பணம் எங்க போச்சு? அண்ணே, அண்ணன் வரதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? ராகுல், நீ கொஞ்சம் பொறுமையா இருப்பா. உங்க அண்ணன் வந்துட்டு இருப்பாரு. சொல்லுங்க மேனேஜர். அட, அண்ணன் வந்துட்டாரு கேக் எடுத்துக்கிட்டு. எல்லாரும் வாங்க, கேக் கட் பண்ணலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சூர்யா, எனக்கு இப்பதான் நம்ம மேனேஜர் ஃபோன் பண்ணாரு. நம்ம ஆபீஸ்ல இருந்து எதுக்காக பணம் எடுத்தீங்க? அப்படி என்ன தேவை வந்துச்சு? கார்த்திக், உங்க இஷ்டத்துக்கு நீங்க டெண்டரை ஃபில் பண்ணிட்டீங்க, அதுல செக் வேற கொடுத்துட்டீங்க. இப்போ வீக்கெண்ட் வேற, எப்படி செக் பாஸ் ஆகும்?
அதான் மேனேஜர் எனக்கு ஃபோன் பண்ணாரு. நான் பணத்தை எடுத்துட்டு அவர்கிட்ட கொடுக்க தான் போனேன். நான் ஒன்னும் திருடல. புத்திசாலி நான் இல்ல, நீங்க தான் புத்திசாலியா நினைச்சுக்கிறீங்க. நான் செக் கொடுத்தேன். டெண்டர் ஃபில் பண்றதுக்கு அதான் கடைசி டேட். அப்புறம் டெண்டர் எப்படியும் அடுத்த வாரம் தானே, அதுக்கு முன்னாடி நம்ம செக்கை என்கேஷ் பண்ணிட்டா நீங்க கேட்காமயே கேஷ் எடுக்க போயிட்டீங்க. என்ன கார்த்திக், என்கிட்ட கேட்காம நீங்க எவ்வளவு விஷயங்களை பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா? நீங்க செய்யற தப்பு எல்லாம் என் மேல புஷ் பண்ண பார்க்காதீங்க சூர்யா. நீங்களும் காரணம் இல்லாம என் மேல குற்றம் சொல்றத முதல்ல நிறுத்துங்க. தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறது நீங்க இல்ல, நீங்க தான் செய்றீங்க. நம்ம கம்பெனிக்கு நஷ்டமானதே உங்களோட அவசரத்தினாலதான். இப்ப அதுக்கு என்ன பண்றது? நீங்க எப்ப பார்த்தாலும் இப்படிதான் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்க. முதல்ல அந்த எக்ஸ்பைர்ட் ஸ்டாக்ஸ், அதுக்கப்புறம் இந்த டெண்டர் போச்சு. இதுலயும் ஏகப்பட்ட சேஞ்சஸ் பண்ணிட்டீங்க. ஒரு நிமிஷம் கார்த்திக், நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? அந்த முதல் டெண்டர் என்னாலதான் போச்சுன்னு சொல்ல வரீங்களா? சரி, இப்ப நடந்தது யாரோட தப்புன்னு சொல்றீங்க? என்னோட தப்பா இல்ல உங்களோடதா? கார்த்திக், நான் சொல்றது சூர்யா, என்னாச்சுப்பா? கார்த்திக், நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. சூர்யா உன்னுடைய பெரிய அண்ணன் மாதிரி. அப்படின்னு அவர் நினைச்சாதானே? இந்த உலகத்திலே இவர் மட்டும் தான் புத்திசாலின்னு நினைச்சிட்டு இருக்காரு. மத்தவங்க எல்லாம் முட்டாள் மாதிரி பாக்குறாரு. நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கலாம். ஆனா என்னால பிசினஸ்ல எந்த லாஸும் ஆகலல்ல. சூர்யா மாப்ள, இங்க என்ன நடக்குது? திடீர்னு நீங்க ரெண்டு பேரும் ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அப்பா, இந்த பிரச்சனை திடீர்னு நடக்கிறது இல்ல. கடந்த 3 மாசமா இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. நான் சும்மா இருக்கேன். ஆனா நான் சும்மா இருக்கிறதை இவர் பயன்படுத்திக்கிறாரு. இவருக்கு எது சரின்னு படுதோ அதை தான் செஞ்சுட்டு இருக்காரு. இவரால கம்பெனிக்கு நிறைய லாஸ் ஆயிடுச்சு. பிசினஸ்ல ஏற்ற இறக்கங்கள் வர்றது ரொம்ப சகஜம் கார்த்திக். ஆனா அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு உறவுகளை நாம என்னைக்கு இழந்துடக்கூடாது. மாமா கரெக்டா சொல்றாரு. கார்த்திக், ஒரு டெண்டர் தானே போச்சு, போனா போகட்டுமே. சூர்யாண்ணா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. ஆமாப்பா சூர்யா, இந்த விஷயத்த நாம கொஞ்சம் பொறுமையா கூட ஹேண்டில் பண்ணலாம். பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். இப்போதைக்கு இந்த விஷயத்தை இப்படியே விட்டுருங்க. அப்புறம் மாப்ள, நீங்களும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆமாப்பா, பிசினஸ்னு வந்தா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும். அப்பா, இது சின்ன விஷயம் இல்ல. சூர்யா என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம கூட ஆபீஸ்ல இருந்து பணத்தை எடுத்திருக்காரு. அந்த பணம் இப்ப திருட்டு போயிடுச்சு. இப்ப சொல்லுங்க, இது சின்ன விஷயமா? நானும் ஒரு பார்ட்னர் தானே. இவர் என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. இவர் என்ன பண்ணாரு தெரியுமா? என்கிட்ட சொல்லாமலே ஒரு டெண்டர் ஃபில் பண்ணிட்டாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? இவர் என்கிட்ட எதையுமே சொல்றது இல்லப்பா. நான் உங்களுக்கு போன் பண்ண, நீங்க போனை எடுக்கல. சும்மா ஏதாவது காரணம் சொல்லாதீங்க கார்த்திக். நீங்க எதுக்காக போன் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க எல்லா விஷயத்தையும் என்கிட்ட மறைக்கிறீங்க. அது ஏன் தான் எனக்கு தெரியல. நான் மறைக்கிறேனா இல்ல நீங்க மறைக்கிறீங்களா? சூர்யா, கொஞ்சம் பொறுமையா இரு. கார்த்திக், என்ன பேசுற? கொஞ்சம் சும்மா இரு. எத்தனை நாளைக்கு தான் நானும் சும்மா இருக்கிறது? இது என்னோட பிசினஸும் கூட. நானும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். நானும் இதுல பணம் போட்டிருக்கேன்ல. மாப்ள, இது 40-60 பார்ட்னர்ஷிப். எனக்கு முடிவு இருக்கிற எல்லா உரிமையும் இருக்கு. அப்படியா? எனக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு நீங்க இப்ப சொல்ல வரீங்கல்ல? உங்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்குங்கிறத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஆனா நீங்க அதை விட அதிகமா பண்றீங்க. நான் செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்ககிட்ட அனுமதி கேட்டுதான் செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது என்னால முடியாது. போதும் சூர்யா, பொறுமையா இதை பத்தி யோசிக்கலாம்னு சொல்றேன்ல. வேண்டாம்ப்பா. இத்தனை நாளா இவரோட மனசுக்குள்ள இருந்தத எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இதுக்கு மேல பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. கார்த்திக், கொஞ்சம் அமைதியா இரு. இருக்கட்டும்பா, பரவாயில்ல. இவர் என்ன பத்தி இன்னும் என்னெல்லாம் நினைச்சிட்டு இருக்காருன்னு தெரியல. இன்னைக்கு எல்லாமே ஒட்டு மொத்தமா வெளியில வரட்டும். என் வாழ்க்கையில நான் செஞ்ச பெரிய தப்பு உங்களோட சேர்ந்து நான் பிசினஸ் பண்ணதுதான். நானும் அதைத்தான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க பிசினஸ் பண்ண லாய்க்கே இல்லாத ஒரு மனுஷன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, நீங்க வீட்டை அடமானம் வச்சது?
போதும். இதுக்கு மேல பேசாதீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்பவே பேசிட்டீங்க. இதோட நிறுத்திக்கங்க. இன்னையோட உங்களுக்கும் எனக்கும் எந்த உறவு முறையும் இல்ல. இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுக்குள்ள வரவே மாட்டேன்.